முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் என்பதை மறவாதிரு மனமே. வேற யாரும் இல்லை, எனக்கு என்னுடைய மனதுக்கு நான் கொடுக்கக்கூடிய சொல்ற விஷயம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே உச்சக்கட்ட மாயை, அடிமட்ட மாயை வந்து ஆட்கொண்டே இருக்கும். வெளில பாக்குறது எல்லாமே மாயை, கேட்கறது எல்லாமே மாயத்தன்மையா இருக்கும். ஒன்றும் பெரிய உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் இவர் ஆயிட்டாருன்னு சொல்லி போறோம். காலைல முடிச்சு பார்க்கும்போது யார் ஆனா எனக்கு என்ன, யார் அதை கொண்டு போக முடியுமா? ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அப்போ உச்சக்கட்ட மாயை வெளியே எவ்வளவு இருந்தாலும் தெரியாது, நடத்தி வந்து அது உள்ள வராம இருக்கிறதுக்கு இந்த திருநீர் பார்க்கும்போதெல்லாம் முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் என்பதை மறவாதிரு என் மனமே. என்னுடைய மனதுக்கு நான் சொல்லிடுறேன், இதுதான் முடிவு. அது பில்கெட்ஸா இருந்தா அம்மனியா இருந்தா யாராவது எடுத்துக்க முடியுமா? காதற்ற ஊசியும் மாறாது கான் கடைவெளிக்கே பட்டினத்தார் மிகப்பெரிய பில்லியனர் இன்னும் வாழ்ந்தாரு. அவரே சொல்றாரு, அவருக்கு இறைவன் வந்து ஒரு ஞானம் கொடுக்க நினைக்கும் போதே தான், உனக்கு உட்கார வச்சு போதிக்கலாம் உனக்கு டைம் இல்லை, உனக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுக்க டைம் இல்லை. ஒன்னே ஒன்று தான், உனக்கு பல பில்லியன் கணக்காக தந்துட்டேன். நான் வந்து உனக்கு வந்து எழுதி ஒரே ஒரு குட்டி நோட்டு தான், நான் எழுதி வச்சுட்டு போறேன். படிக்கிறாரு, ஒரே வார்த்தை ஞானம். காதற்ற ஊசியும் மாறாது கான் கடைவெளிக்கு. காது இல்லாத ஒரு ஊசி கூட உன்னால எடுக்க முடியாது. இவ்வளவு சேர்த்து வச்சுட்டா என்ன பண்ண போறான்னு சொல்லி கேட்கிறாரு. அதோட ஒரே வார்த்தையில் ஞானம், அவ்வளவுதான். அதோட போனவர்கள் பட்டினத்தார் மிகப்பெரிய ஞானி. அப்போ அந்த அடர்த்தியான மாயைக்குள்ள வந்து நம்ம வந்து நம்முடைய மனம் வந்து மாட்டிக்கிறாம இருக்கிறதுக்கு நமக்கு தினம் தினம் பிராக்டிஸ்